திரைப்பட்டியல் கருப்பசாமிக்கு வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு குருநாதர் பாண்டி சித்தருக்கு 30 கோடி தேவாதி தேவர்களுக்கு 48,000 மகாமுனிவர்களுக்கு எதையும் நாடி எங்கும் புகார். சோழ சாம்ராஜ்யத்தில் ஒரு அற்புதமான பேர் உண்டு. புகுந்த வீடு பிறந்த வீடுன்னு 2 வீடு இருக்குல்ல, இருக்கா இல்லையா? பெற்றோர்கள் வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு புகுந்து விட்டால் அது புகுந்த வீடு. ஆனால் சோழ நாட்டில் என்ன சொல்லுவோம்னா, வறுமையே வந்திருப்பினும் வேண்டுமென்று அந்நிய நாட்டுக்கு புகார். அதுவே இந்த சோழ சாம்ராஜ்யம்னா அதான் புகார் நகர். பூம்புகார் கண்ணகி ராஜ்யம், கண்ணகி பிறந்த இடம். துள்ளி ஓடும் மீன்கள் இங்கே கால்ட்டு வரலாம். பிள்ளைய பற்றி காட்டு வந்தியாம்மா, கால்ட்டு வா. கடன்களை பற்றி காட்டுறது யாரு? அதுதானே. இது என்னம்மா பிள்ளை? கால் வந்துட்டு வர வாங்கி தந்துட்டேன். ஓ, ஜெராக்ஸ் வேறு இருக்கா? இருக்கு. இந்தா உங்கள் கையால் அங்கே வை. (2026) போஸ்டிங் உன் பிள்ளைக்கு. மாத சம்பளம் இந்த கோயிலில் நடக்கக்கூடிய தான தர்மத்துக்கு வெற்றியாக்கி தர. ஜெயிச்சு வரலாம், சென்று வரலாம், வந்து சேரும். போய்ட்டு வா. கருப்பசாமிக்கு பூம்புகாரிலிருந்து வந்திருக்காங்க. சோழ நாட்டிலிருந்து பாண்டிய நாடு சேர நாட்டு எல்லைக்கு வந்திருக்காங்க. கால் வந்துட்டாங்க. என்னையா இன்னும் நாடுன்னு சொல்கிறீங்க? என்ன? ஆமாம், உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். உன் வீட்டு எல்லைக்கு போகிறதுல இடது பக்கத்தில் பார்த்தேன், ஒரு சின்ன அம்மன் கோயில் இருக்குது. சரிண்ணா? ஆனால் இப்போ 2 வருஷ காலமாக உனக்கு கடன்களும் மனவேதனையும் ஒரு பிள்ளையினுடைய வார்த்தைகளால் மனக்குழப்பமும் நடக்கும். அவைகள்லாம் சரி பண்ணி தந்துட்டோம்னா உன் வாழ்க்கை நல்லா ஆயிரும். கால் வந்துட்டு வா. இந்தா எல்லாம் ஜெயிச்சு தரேன். லட்சுமி கடாட்சத்தை உருவாக்கி கடனை தீர்த்து தரேன். கால் வந்துட்டு வரலாம். ஓம். என்ன வேணும்? என் பிள்ளைக்கு பொண்ணு கேட்டு வந்தேன். என் பிள்ளைக்கு பொண்ணு அமைஞ்சிருச்சு. சரி, இப்போ என் குடும்பம் கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்குது. அந்த பொண்ணு அமைஞ்சாச்சு. இந்த கஷ்டம் தீர்றதுக்கு 90 நாள் கால அவகாசம் இருக்குது. பணம் வந்துடும், மன கஷ்டமும் தீரும், பண கஷ்டமும் தீரும். இந்த பணத்தை பேணி வை, வந்து கொண்டே இருக்கும். நினைச்சது நடக்கவே மாட்டேங்குது. அடுத்து நினைப்பும் அதை நடக்க வைப்போம். பிள்ளைங்க வெளியில் போகிறதுக்கு ரொம்ப தாமதம். ஒரு பிள்ளை வந்து வெளிநாட்டுக்கு போகும். இப்போ நடக்காது, 6 மாதம் ஆகும். நீ அதுக்கு முன்னாடி நினச்சா அதுக்கு நான் எப்படி பொறுப்பு? பெரிய பிள்ளை பொறுமையாக இரு. சரி. கருப்பசாமிக்கு திருவாரூர் தேர் வருது, திரும்பி பாரடி. மடியில் கிழக்க மக்காச்சோளத்தை தின்னு பாரடி. ஏமாற்றம் தானா என் வாழ்விலே, இன்பமே வீசாதோ இனிமேலே. கணவனை பிரிந்து கண்கலங்கி நிற்கும் பிள்ளைகள் வரலாம். இந்த பாட்டு என்ன படத்தில்? சக்கரவர்த்தி திருமகள் படத்தில் எஸ் வரலட்சுமி அக்கா பாடின பாட்டு. சுருட்டி ராகம். சுருட்டி ராகம் எல்லாத்தையும் விரட்டி விட்டுருங்க. நல்ல காலில் விடலை. மலர் கொய்தாய் உட்காரலாம்.
உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உங்கள் வீட்டு எல்லைக்கு போகிற வழியில் நாகம் சம்பந்தமான ஒரு அம்மன் கோயில் இருக்குது. அதிலிருந்து எட்டி 12 கிலோமீட்டரை தாண்டி போனோம்னா பட்டீச்சுரம்னு ஒரு ஊர், துர்காதேவியுடைய ஆலயம் வருது. புரியுதா? ஆனால் உனக்கு 2 விதமான கோட்டங்களை காட்டி ஏமகால தூதன் என்னும் அறிகுறியை காட்டி வாழ்வா சாவா அப்படிங்கிற கேள்விக்குறியார நிலையில் இப்போ உன்னை கொண்டு வந்து விட்டுருக்கு. கால் ஒன்று வரலாம். உன் கூட நான் வாழ்ந்து பார்த்தேன், எந்த வாரிசும் எனக்கு கிடைக்கல. அதுக்கு தகுதியானவள் நீ இல்லை. அதனால் என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிடுதேன், நீ உன் வாழ்க்கையை உங்கள் ஆத்தா சொல்ல கேட்டு முடிச்சுக்கா அப்படிங்கிற வாசகத்தை உருவாக்கி இப்போ உன்னைய பிரிஞ்சு போயிருக்கான். அவன் தனிப்பட்ட வழியில் அவனுடைய வீட்டில் உள்ளவங்க சொல்ல கேட்டு வேறொரு வாழ்க்கையை அமைச்சுக்கிறதுக்கு இப்போ தயாராகிட்டான். நீங்கள் ரொம்ப ப்ரெஷர் பண்ணிங்கன்னா நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்து டைவர்ஸ் பண்ணிக்கிடுறேன் அப்படிங்கிற வாசகத்தை சொல்ல தயாராக இருக்கான். புரியுதா? கால் வந்துட்டு வா. ஏனம்மா? 1 மாதம் கூட ஆகலாமே. 30 நாளில் டைவர்ஸ் ஆகிருக்க. ஆமாம், 30 நாளில் டைவர்ஸ் ஆகிருக்க. அந்த வார்த்தைகளெல்லாம் வெளியே சொல்லக்கூடாதுன்னு வச்சு தான் நான் மூடி மறைச்சி அறிவுபூர்வமாக சொல்லியிருக்கேன். நீ ஏன் அதை தூண்டுத? ஆனால் அவன் மனத்தை ஒரு அசைப்பு அசைச்சி உன் கூட சேர்ந்து வாழ வச்சு தரட்டுமா? அதுக்கு பிறகும் அவன் தொடர்ந்து நல்லா இருப்பான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. 90 நாட்கள் அவகாசத்தில் என்னை 3 முறை நீ பார்க்கவா. 90 நாள் அவகாசத்தில் என்னை 3 முறை பார்க்கவா. அவனை செம்மையாக்கி வழிவகுத்து தரேன். பொறுமையாக இரு. அது மனசும் சளி சம்பந்தமான பிரச்சனையும் தான். தீர்த்து தரேன். தைரியமாக இருக்கலாம். ஒரு நோயும் கிடையாது. வீணாக போய் பணத்தை செலவழிக்காத. அதே திருவாரூர் எல்லை தாயும் மகனுமாய் யாரு? அம்மாவும் நீ. கால் வந்துட்டு வா. உக்குருடா, உக்குரு உக்குரு. போ. ஆமாம். என்னடா தம்பி, என்ன குலதெய்வம்? 45 ஆண்டுகளுக்கு முன்னால் எந்த ஊரில் இருந்தீங்க? அதுவும் தெரியாது. அங்காளம்மா எங்கள் செங்காளம்மா. உங்களுக்கு அங்காளம்மன் பெண் தெய்வம், கால பைரவர் ஆண் தெய்வம். கால் வந்துட்டு வரலாம். சும்மா தொண்டுக்கு முனியன்ட்ட கும்பிட்டுவாங்க. முனியன்ட்ட அதே மாதிரி வீரனார் ஒருவர் வழக்கு தெய்வம். என்ன 4 தெய்வம். பெண் தெய்வத்தில் அங்காளம்மனை கும்பிட்டுக்கா, கால பைரவரை ஆண் தெய்வமாக கும்பிட்டுக்கா, தொண்டுக்காக வீரனை கும்பிட்டு, துணைக்காக முனியனை கூப்பிட்டுக்கா. இருக்கிற எங்கே இருந்தாலும் கும்பிடு, அதுவே குலதெய்வம். சந்தோஷம். அவதாரம் தான் நமக்கு தேவை, இடம் தேவையில்லை மகளே. நல்லா இருங்க, போய்ட்டு வாங்க. கர்மசாமிக்கு பம்பாய், மும்பை, பம்பாய். எத்தனையோ பிறவி பெற்று இழைத்திடும் தீமை எல்லாம் இப்பிறவி ஒன்றை பெற்று அத்தனையும் முடித்து விட்டேன் முருகா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3.25 ஆண்டுகளாக சோதனைகள் ஆரம்பித்து வேதனைகள் நடந்து கொண்டிருக்கும். ஆபத்தான கண்டங்களை எல்லாம் சந்தித்து அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு எந்த தொழிலும் செட் ஆகலையேங்கிற ஏக்கமும் மன தாக்கமும் தீராத கடனும் உள் மனதுக்குள் குடும்பத்துக்குள் உறவுக்குள் நிம்மதி இல்லாத வேதனையும் உனக்கு இப்போ வாட்டிக்கிட்டு இருக்கும். உண்மையா? கால் வந்துட்டு வரலாம். எனக்கு இனி பிறவி வேண்டாம் அப்படின்னு அருகரியார் பாண்டார். வேற என்னடா வேணும்? சின்ன பிள்ளை கொஞ்சம் நிம்மதி இல்லாமல் இருக்கா, அவளை கூட்டு கொண்டு வைக்கலாமா? அந்த பிள்ளையை கொண்டு வந்து
6 மாதம் உன்னுடைய கஸ்டடியில் வை, வெற்றியாக்கி தரேன். நேரங்கள் சரியில்லை தான், நிம்மதியாக்கி தரேன். அடுத்து பேசுவோம் அதை பற்றி. நல்லா அதே பம்பாய் எல்லை தொழிலில் மன வருத்தமும் கஷ்டமும் அடைந்து வந்த மகன். வாப்பா. ஓ ஆமாம், உனக்கு பம்பாய் எங்கே தமிழ்நாட்டில் எங்கேயோ சொந்தம் இருக்காங்களாம்லா? இந்த ஊரில் அது எங்கே இருக்குப்பா? செட்டிமேடு. சரி, காலண்டு. ஆல்ரெடி ஒரு பக்கம் செட்டிமேடு. சரி, இப்போ இருப்பு பாம்பே. அப்போ காலண்டுலாம் அதான் 2 பக்கம் குதிரை. இப்படி போச்சுன்னா நான் எங்கே போகிறது? இப்படி வரலாம். உன் வீட்டு எல்லைக்குள்ளே பார்த்தேன், பக்கத்தில் சின்ன சின்ன கடைகள் இருக்குது. ரோட்டுக்கு எதிர்த்தாப்பில் வந்து மசூதியா சர்ச்சா இருக்குதே, பம்பாயில் இருக்கா? இப்போ 6 மாத காலங்கள் உன்னுடைய தொழிலை பற்றி மன வருத்தமும் கடன்களும் வீட்டுக்குள்ளே ஒரு பிள்ளையை பற்றிய மன குழப்பமும் நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு ஒரு தெளிவான விடை கிடைச்சா போதுங்களா? கால் ஒன்று வரலாம். மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன், ஒரு மரமானாலும் பழமுதிர் சோலை மரமாவேன், கல்லானாலும் தணிகை மலையில் கல்லாவேன். திருச்செந்தூர் போனீங்களா? எப்போ போயிட்டு மொட்டை போடவா? கால் வந்துட்டு வா. ஒரு கேள்வி வச்சுருக்கான், ஊமையாக இருந்துக்கிட்டேன் நான். வேற என்னப்பா வேணும்? அதுதான் வா. சுர்க் 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 தசை வீக்கம், காலில் சுருக்கு இன்ஜெக்ஷன் குத்துறது மாதிரி வலிக்கு. அதை பற்றி தான் நீ கேட்கணும். அப்படியே சொல்லிட்டேன் நான். அவளுக்கு செய்வன கோளாறு நடந்திருக்கா அல்லது வேறு என்ன பிரச்சனைன்னு கேட்டால் நாட்டு வைத்தியர்களை போய் பார்த்தா சொல்லுவாங்க, சுகர் கூடி போச்சு, ரத்தத்தில் சரியில்லைன்னு சொன்னால் சுருக்கு சுருக்கு சுருக்குன்னு குத்தும் அப்படிம்பாங்க. அதில் போய் பார்த்தா சுகரும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் இப்படியெல்லாம் இருக்க இந்த கோளாறை நிறுத்தணும் என்பது உன்னுடைய கேள்வி. நிறுத்தி தாரேன், சரியாக்கி தாரேன். திருச்செந்தூர் போய்ட்டு என்னை வந்து பார், பார்த்துட்டு போ. அதுக்கு ஒரு விடையும் உண்டு, நல்ல மார்க்கமும் உண்டு. ஜெயிப்போம் போ. இந்தாப்பா. அதே பம்பாய் எல்லை பெண்ணடியாள். விளையாட்டு பிள்ளைகள் உன் பிள்ளை விளையாட்டு வீரனாக ஆகணும்னு சொல்லி ஆசைப்பட்டு கோடி ரூபாயை தொலைச்சிட்ட நீ. உன் பையனுடைய மனத்தை பார்த்தேன், இப்போதைக்கு அப்செட் ஆகி ஒரு வழிக்கும் போகாமல் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு எதிர்காலம் எப்படி இருக்கும்? நீ இனிமே பணம் அவனுக்கு செலவழிக்காத. இப்போ 3.5 மாதத்தில் அவன்கிட்ட இருக்கக்கூடிய நாய் பூரா விலைக்கு போயிடும், விலைக்கும் போயிடும், விலகியும் போயிடும். கால் வந்துட்டு வா. இடையில 2 பெண் நாய், ஊடால ஒரு பெண் நாய், இடையில ஒரு பெண் நாய், ஊடால ஒரு பெண் நாய். இங்கே விட்டுட்டு போனேன்னா அவன் ஒரு பக்குவத்துக்கு வந்துடுவான். அங்கே போனேன்னா அங்கே இருக்கக்கூடிய நண்பர்களோட சேர்ந்து மீண்டும் விளையாட்டை தான் ஆரம்பிப்பான். வேண்டாம்னு நான் முடிவு எடுத்துட்டேன், தேவையில்லை, அவனுக்கு அது செட் ஆகாது. அவனை அகாடமி படிக்க வச்சு சப் இன்ஸ்பெக்டர் ஆக்கி வெற்றியாக்கி தருவோம். கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு என்னடா தம்பி, நல்லா இருக்கேன். வேற என்னம்மா வேணும்? இதுதான் முடிவு. குழப்பம் பண்ணாத. கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு போவான், வெற்றி அடைவான், சந்தோஷமாக இருப்பான். அவனுடைய இருக்கிற டிகிரி இந்த இதை வச்சு போட்டுடலாம். வாதம் பண்ண வேண்டாம், வாக்கு முடிஞ்சு போச்சு. தெளிவாரு வெட்டுவா. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு தூத்துக்குடி தூத்துக்குடி உடனே விளாத்திக்குளம் வருவாங்க. தூத்துக்குடி பக்தர் மட்டும் வாங்க. தூத்துக்குடி
தூத்துக்குடிங்களா? வாடா, தாயும் மகனும் வந்திருக்கீங்களா? வாங்க. சோமா இருக்கீங்களா? எந்த ஊர் உங்களுக்கு? கோட்டைப்பட்டா? என்னப்பா சொன்னதெல்லாம் ஓரளவு பரவாயில்லையே? எல்லாமே நல்ல பரவாயில்ல. சரி, வேறு என்ன செய்யணும் உனக்கு இப்போ? என்னடா? இது மட்டும் தானே வேணும்? அடுத்து கால் வந்துட்டுவாங்க. என்ன முருகா? நல்ல கறி கிடச்சிருக்கு. போத்தி எங்கே இருக்கான்? அங்கே போயிட்டானோ? ஏன் இங்கேருந்து ஹெல்ப் பண்ண வேண்டாமா? கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஹா 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 அருவாளை தூக்கிட்டு ஒரு சாமி வராரு. உங்கள் குலதெய்வமா? தொழிலை பற்றி வெற்றியாக்கி தரம்னாச்சு. இப்போ இவனுக்கு கல்யாணத்தை இந்த ஆண்டில் அற்புதமாக நடத்தி வெற்றியாக்கி தரேன். 3 ஜாதகம் வருது, ஜெயிச்சிருவோம். மங்களமாக நடத்துவோம். என்னை கூப்பிட்டு நான் வந்துடுறேன். சந்தோஷமாக இரு, நல்லா இருக்கு. அதே தூத்துக்குடி எல்லை பிள்ளையை பற்றி கேட்க வந்தவங்க வாங்க. பையனை பற்றியா? வாங்க. என்ன செய்யணும் பையனுக்கு? கால் வந்துட்டு வாங்க. 1 2 3 4வது பாயிண்ட் இருக்கு. கேட்டு பார்ப்போமா என்ன இருக்குன்னு? கேட்டுருவோம். தூத்துக்குடியில் எந்த இடம்? தூத்துக்குடி மாவட்டம் தான். தூத்துக்குடி அதனால தான் நான் கேட்டேன். உங்களுக்கு உத்தரவு இல்லை பாருங்க. தூத்துக்குடி மாவட்டம் எந்த இடம்? தூத்துக்குடி மாவட்டத்தில் படுக்கப்பட்டு. சரி, தூத்துக்குடி வாங்க. அதான் நான் தூத்துக்குடி மாவட்டம்லாம் வரும் பாருன்னு முதலே சொல்லிட்டேன்ல. அதான் 4 போட்டு பார்த்தேன். இந்த பக்கத்து 2ஆம் கட்டு 3ஆம் கட்டு 6 பேர் தர்மல் 4 பகுதியில் எந்த வளைவில் இருக்காருன்னு கேட்டேன். ஒன்றுலுமே இல்லைடா அப்படின்ட்டாரு. எந்த ஊர்? தூத்துக்குடி எந்த ஊர்? 1 2 3 4 5 6 7. எங்கள் அந்த எந்த ஊர் விளையாட எங்கே இருக்குது? கால் வந்துட்டு வரலாம். கர்பதாமிக்கு வேதம் வேதம் நீ இனியதொரு நாதமும் நீ. அடுத்து நீங்கள் தூத்துக்குடியா? தூத்துக்குடியில் மெயினா? கரெக்டு. புதியமுத்தூர் உள்ளுக்கு போன உடனே அப்படி இடது பக்கத்தில் ஒரு அம்மா கோயில் இருக்கும். ஆப்போசிட்டில் ஒரு சின்ன ஜவுளி கடை இருக்கும். இருக்கா? அந்த ஜவுளி கடை இப்போ நல்லா ஓடி இருக்காது? ஓடல? எனக்கு தெரியும். இன்னொரு தான் கால் வந்துட்டுவான். வரலாக்கா வா. அது யார்? வா தங்கச்சி. 8 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடாது, பக்கத்தில் வா. என்ன வேணும் உனக்கு? இப்போ கண்ணை மூடி பார்ப்போம். ஒரு கிறிஸ்டின் பிள்ளையை கட்டிக்கிட்டாம்னா ஒத்துக்கிடுவீங்களா? நான் சொல்லுவேன் அர்த்தம் இருக்குது. ஒரு கிறிஸ்தவ பிள்ளையை அவன் லவ் பண்ணுறேன் கட்டிக்கிட்டா நீ ஏற்றுக்கிடுவியா இல்லையா? காலில் வந்துட்டு வாப்பா. என்னக்கா சுகமாக இருக்கியாக்கா? வாங்க பக்கத்தில் வாங்க. ஒரு குறிக்கு இவ்வளோ நேரம் ஆக்குனா என்ன தெரியுது? மக்கள் எத்தனை பேர் இருக்காங்க பார்த்தீங்களா? ஆனால் அவன் மனசு மாறும்னு உத்தரவாயிருக்கு. மாற்றமாகித்தாரேன். 3 மாதத்தில் கல்யாணத்தை ரெடி பண்ணித்தாரேன். பக்கத்தில் வா, பக்கத்தில் வாம்மா. அடுத்து கால் வலியை பற்றி பின்னால் பேசுவோம். முதல்ல கல்யாணத்தை நடத்துவோம். இந்தா பக்கத்தில் அடுத்து பேசுவோம். ஒரு உத்தரவுக்கு கூப்பிட்டு 2 பேர் உட்காந்து 10 பேர் உட்காந்து 10 பேருக்கும் சொல்ல முடியுமா? நல்லா இருக்கு. கர்மசாமிக்கு புதியமுத்தூர் வாப்பா. அண்ணே நல்லா இருக்கீங்களா? கோர்ட்டில் யாருக்கும் கேஸ் இருக்கானே?
யாருக்கு? உங்களுக்கு தானே. இது பேருக்கு வாடா தம்பி, வா. நல்லா இருக்கியா? கையில் காப்பு போட்டிருக்கே, என்ன விஷயம்? ம் 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 ஏலே, பார்க்க ஊமை போல் இருக்க, கோவக்கார பேல இருக்கிய. கால் வந்துட்டு வா. மயக்கம்மா கலக்கம்மா. தம்பி கெட்டிக்காரன், தங்கமான பே. கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கு. அதில் வெற்றி உன் பக்கம் வேணுமா அவங்க பக்கம் வேணுமா? என்ன வேணும் உனக்கு? வேண்டாம்னு முடிச்சிடவா? கால் வந்துட்டு வா. நானும் அதான் சரின்னேன். ஏம்னா அதை அப்புறம் ஆஃப் பண்ணுங்கள், யூடியூப் அப்புறம் ஆஃப் பண்ணுங்கள்.